வணக்கம் மக்களே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே ரூபாய் 5 லட்சம் இலவசமா நம்ம பெற போறோம். அது எப்படி, யாரெல்லாம் எலிஜிபிள், எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா உங்களுக்கு சேரும். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைக் பண்ணிட்டு அப்படியே உங்களோட சப்போர்ட்டை மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம தமிழகத்துல மேக்சிமம் நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள் தான் வந்துட்டு இருக்கோம். நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, உடம்புல பிரச்சனை அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் கையில இருந்து காசு இல்ல கடன் வாங்கி தான் செலவு பண்ற மாதிரியான நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ இதற்காக தான் நம்ம அரசு தமிழ்நாடு அரசால் ஏழை மக்களுக்காக வழங்கப்படும் மிக முக்கியமான இலவச காப்பீட்டு மருத்துவ காப்பீட்டு திட்டம். இது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் சொல்லுவாங்க. இந்த திட்டத்தின் கீழே நமக்கு 5 லட்சம் இலவச மருத்துவ சிகிச்சையான வழங்கப்படும். இதுல எந்தெந்த மாதிரியான நோய்கள் முதல் எது வரையும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பிறந்த குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரையும் இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெற முடியும். கவர்மெண்ட்லயும் சரி, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் சரி. இதற்கு முக்கியமா என்ன ஒரு தகுதி இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானமானது 1,20,000 இருக்கு அப்படின்னா கம்பல்சரி உங்களால இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெற முடியும். யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் வசிப்பதற்கான ஆதாரமான குடும்ப அட்டை வைத்திருக்கிறவங்க கட்டாயமா இதன் மூலமா பயன்பெற முடியும். இதை தவிர்த்து அரசு காப்பகங்கள்ல உள்ள அனாதைகள் மற்றும் முதியவர்கள்னு சொல்லி முகாம்களை வாழும் இலங்கை அகதிகள், முறையான ஆவணங்கள் எதுவுமே இல்லாம ஆதரவற்றவர்களா இருக்கக்கூடிய நபர்கள், அதுக்கப்புறம் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உள்ள முதன்மை உறுப்பினர்கள் சொல்லி அனைவருக்குமே இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெற முடியும். இதற்கு எந்த ஒரு வயது வரமும் கிடையாது. நிறைய பேருக்கு பிபி, சுகர் இதற்கே மாத்திரை எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இதற்கெல்லாம் பணம் அப்படின்றது மாசத்துக்கே சுகர்னு எடுத்துக்கிட்டோம்னா 1000 ரூபாயில இருந்து 1500 வரையும் கூட ஆகும். இதற்கு பாத்தீங்கன்னா சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட நோய்களுக்கான சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் முற்றிலும் இந்த திட்டத்தின் கீழே இலவசமா வழங்கப்படுது. அதுல இதய நோய்கள், மாரடைப்பு, இந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். இதய நோய்கள், புற்றுநோய்கள், சிறுநீரக நோய்கள், டயாலிசிஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க, மூளை மற்றும் நரம்பு மண்டலம் மற்றும் அவசர சிகிச்சைகள், குழந்தைகளுக்கான சிகிச்சைகள், காது, மூக்கு, தொண்டைன்னு சொல்லி நிறைய விதமான கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட நோய்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெற முடியும். இந்த திட்டத்திற்கான மருத்துவமனைகளை நாங்கள் எங்கே போய் பார்க்குறது, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸையும் பார்த்துக்கலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதற்கு அதிகாரப்பூர்வ இணையதளமும் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நீங்கள் ஈஸியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதற்கு CMCHIS அப்படின்ற அஃபிஷியலோட வெப்சைட்க்கு போயிடுங்க. போனதும் அதில் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட மாவட்டம் என்ன, உங்களுக்கு எந்த மாதிரியான நோய் இருக்கு, சிகிச்சை தேவைப்படுது அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளின் அனைத்து பட்டியலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இப்படி தெரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க 1800-425-3993 அப்படின்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை நீங்க அழைத்தும் எந்தெந்த பகுதிகளில் இருக்கு மருத்துவமனைகள்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டையை நான் பெறணும் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புறீங்களோ இதற்கு நீங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு தான் போற மாதிரி இருக்கும். அங்க போயிட்டு நீங்க உங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுதுன்னு சொல்றேன், அதை கொடுத்து கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே அதற்கான கார்டு அப்படின்றது வழங்கப்படும். கொண்டு செல்ல தேவையான ஆவணங்கள்னா குடும்ப அட்டை, வருமான சான்றிதழ் கம்பல்சரி எடுத்துட்டு போகணும், ஆதார் கார்டு, அதுக்கப்புறமா கார்டுல புகைப்படம் எடுக்க வேண்டும் என்பதனால் குடும்ப தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நேரில் செல்வது நல்லது. யாரெல்லாம் உங்க குடும்பத்துல இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரே கார்டு வாங்கிக்கலாம். அது மூலமா அனைவரும் பயன்பட முடியும். இப்போ எப்படி கார்டு வாங்கணும் அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல காப்பீட்டு மையம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அங்க உங்களோட டீடைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டு காமிச்சிக்க அப்படின்னா ஆன்லைன் மூலமா அதிகாரிகள் சரி பார்த்துட்டு உடனே உங்களுக்கு ஒரு சில நிமிடங்கள்லேயே அதில் முதலமைச்சர் காப்பீட்டு அட்டை அப்படின்றது பாலிசி எண்ணோட பிரிண்ட் போட்டு இலவசமா வழங்கிடுவாங்க. வேணுங்கிறவங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி அடைந்துக்கோங்க. கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதா இருந்தா மறக்காம உங்க சப்போர்ட்டையும் கொடுத்துட்டு போயிடுங்க. லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.